நான் இன்னைக்கு கூட ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு வசனம் சொன்னது எனக்கு ஒரு நெருடலாகத்தான் இருந்தது. அதை நான் வந்து சரத்குமாராக சொல்லியிருக்க மாட்டேன்னு கூட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, ரோஹினிகிட்ட சொல்லுவேன், ஒரு ஆம்பளால வளர்ப்பு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிடுவேன். தேவையே கிடையாது இந்த காலகட்டத்தில், இல்லையா? தேர் ஆர் சோ மெனி புரோக்கன் ஹோம்ஸ். அப்போ நான் என்ன சொல்ல, அது என் கேரக்டராக எடுத்துக்கிட்டேன். அப்போது புரோக்கன் ஹோம்ஸில் இருக்கிறவங்க நல்லா வளர்க்க மாட்டாங்க, இருப்பாங்களே நிறைய பேர். அப்பா இறந்துருப்பார், நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க பையனை. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இந்த கேரக்டர் அதிகமான சேயிங் நான் எடுத்துக்கிட்டேன். கேட்டிங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னு. சில இடத்துல அதிகமான இந்த கேரக்டர் இஸ் பிலீவிங் இன் சர்டன் திங்ஸ் லைக் தட். அதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ எல்லாமே 100% நீங்கள் நினைக்கிறது தான் ஒரு கருத்தாக படமாக எடுப்பாங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, தெர் பி சம் டீவியேஷன்ஸ் விச் இஸ் ஆல்சோ ஒரு புரிதலோடு செய்கிறாங்க. அவர் தான் பல இடத்துல கேள்வி கேட்க வச்சுட்டார். கீர்த்தி இந்த சீத்ரா நான் சொன்ன உதாரணம் தான், பல இடத்துல கேட்குறாங்களே இந்த கேள்வி தானே. ஓகே, அதுலேருந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு புதிய சிந்தனையை, ஒரு தியாகத்துக்கு இப்படிலாம் பண்ணலாமா, இது ஒரு தியாகமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இதையும் பண்ணா ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்து என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்.